இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் இதுவரைக்கும் கண்டதும் இல்லை, நம்முடைய செவிகள் அதை பற்றி கேட்டதும் இல்லை. ஆனால் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார், என் வியாதியை மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் கூட அதை பொருட்படுத்தாமல் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் யார் மேல் பிரியமாய் இருக்கிறாரோ அந்த நபர்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிகவும் பெரிதானவைகளாய் இருக்கும். அவைகளை நம் கண்கள் காண்பது இல்லை, நம்முடைய செவிகளில் அது கேட்பது இல்லை, நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணம் தோன்றுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை குறித்து நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னை சேவிப்பீர்களே ஆனால் உங்களுக்குண்டான பலன் மிகுதியாய் இருக்கும். வேதம் வாசித்து ஜெபித்து அனுதினமும் அவரோடு கூட நடக்கிற தேவ பிள்ளைகளுக்குத்தான் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நாமும் அன்றாடம் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் 3 வேளையிலும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. வேதாகமும் அவ்வாறைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவரும் உயர்த்தப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டார்கள். தாவீதை குறித்து பாருங்கள், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அவன் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான், இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றினான். யோசேப்பை பாருங்கள், குழியில் தூக்கி போட்டார்கள். எல்லாரும் அவனை குழியில் தூக்கி போட்டு அவனை விற்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விற்று போட்டு அடிமையாய் இருந்தவனை எகிப்தின் அதிபதியாய் மாற்றினார். தானியேலை பாருங்கள், அகதிகளாய் கொண்டு வரப்பட்டவன் அந்த பாபிலோனின் அதிபதியாய் மாற்றப்பட்டான். இவ்வாறு வேதாகமத்தில் இருந்து அநேக பரிசுத்தவான்களை எடுத்துக்காட்டாய் நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனுக்காக நாம் எதை செய்தோம் என்பதை நாம் முதலில் யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, ஏன் நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்ற பாதையில் போக முடியலை, தடுமாறித்தானே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கிறது, நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை காண முடியவில்லை, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா என்பதை கூட என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று நாம் பல முறை ஆண்டவரிடத்திலேயே கேட்டிருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார்,
தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சொல்லும்போது அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போகிறார். அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்றால் அவருடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உபாகம புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய கற்பனையின்படி நீங்கள் நடப்பீர்களேயானால் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை நான் தருவேன் என்று அநேக ஆசீர்வாதங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குரியவை தான். நாம் தான் அதை பெற்றுக்கொண்டு பூமியில் சுதந்தரிக்க வேண்டும். ஆனால் நம்மை சுதந்தரிக்க விடாதபடிக்கு சத்ருவானவன் பல தடைகளை நம்மிடையே கொண்டு வந்து போடுகிறான். பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான். வியாதியை கொண்டு வந்து போடுகிறான். போராட்டத்தை கொண்டு வந்து போடுகிறான். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு சிறையிருப்புக்குள்ளாடி இருந்தது போலத்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கிறது. நாம் இவைகளை ஜெயித்து ஆண்டவருக்கென்று நாம் துரிதமாய் செயல்படுவோமே ஆனால் அந்த தடைகளை எல்லாம் மாற்றி தேவன் நமக்காக வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய கண் இதுவரைக்கும் பார்க்கவில்லை, நம்முடைய செவிகள் இதுவரைக்கும் கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணம் தோன்றவில்லை. ஆனாலும் நம்மை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நம்மை மேன்மைப்படுத்துகிற நல்ல தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள நான் தகுதி உள்ளவனா, நான் தகுதி உள்ளவனா என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே, தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், தேவனிடத்தில் நான் அன்பாக இருக்க தேவன் என்னை உருவாக்கப்படட்டும் என்று எத்தனை பேர் இந்த வேளையில் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோற்றவும் இல்லை என்று அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குண்டான ஆசீர்வாதங்களை நாங்கள் காணல ஆண்டவரே, எங்கள் காதுகள் கேட்கல ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் அந்த எண்ணம் தோற்றவும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, புற ஜாதிகள் எங்களை கை சூண்டி பேசாதபடிக்கு, எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு, எங்களை அவமானப்படுத்தாதபடிக்கு எங்களுக்குண்டான நன்மைகளை தேவன் தந்து எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாய், அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அந்த தேவைகளை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.